வணக்கம். செவன் மினிஸ்டார் டெக்னாலஜி. இப்ப பாக்குற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 5G மாடல்ல வந்து நெட்வொர்க் செக்ஷனை பத்தி மெயினா பார்க்க போறோம். இப்ப பழைய மாடல் பார்த்துருப்பீங்க, 2G கான்செப்ட் ரெண்டு பார்த்திருப்போம், 4G பார்த்திருப்போம். 5G வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல என்னென்ன நெட்வொர்க் செக்ஷன் இருக்கு, ஐசி எப்படி இருக்கு, எப்படி வேலை செய்யறது முழுமையா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து இந்த போன்ல, அதாவது ரெட்மி நோட் 9 5G மாடல்ல ஆண்டனா கனெக்டரை பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 3 கனெக்டர் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 4 பின் இருக்கு பாத்தீங்களா, இதுல 3மே கிரவுண்டா இருக்கும். ஒண்ணு மட்டும் தான் அவுட்புட் லைன், அதாவது பிளஸ் லைன். எல்லாத்துலயும் பாருங்க, 3க்குமே இதே கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த லைன் எங்க போகுது, இதுல 2Gக்கு எந்த ஆண்டனா லைன் கொடுத்து கனெக்டர் இருக்கு, 3Gக்கு பிளஸ் 4G 5Gக்கு எப்படி இருக்குன்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். 3 ஆண்டனா கனெக்டர் இருக்கு. இது பாருங்க, எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்டர்னு சொல்லுவாங்க. இதுல ஒண்ணு இருக்கு. இதுல மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் தான் கிரவுண்ட் இருக்கும். 2 பாயிண்ட் பிளஸ்ல தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிளஸ் டு பிளஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆண்டனா கனெக்டர் இருக்கு. இங்க ஆண்டனா பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து வந்து சிங்கிள் பாஸா இங்க வெளியே வரும். அதே நெக்ஸ்ட் இங்க பாக்குறோம், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆண்டனா கனெக்டர் இருக்கு. இதுல அதே மாதிரி தான் 2 லைன் கிரவுண்ட் இருக்கும், 2 லைன் பிளஸ் இருக்கும். இதுக்கும் ஆண்டனா பாயிண்ட் இருக்கும். அந்த லைன் கனெக்ட் ஆகி நெக்ஸ்ட் நம்ம ஐசிக்குள்ள கனெக்ட் ஆக போகுது. அப்போ இந்த 3 லைனுமே எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்டரும் சரி, எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்டரும் சரி, இன்டர்னல் கனெக்ட் பண்ணக்கூடிய நம்ம கீழ இருந்து நம்ம சிசி போர்ட்ல இருந்து 3 பாயிண்ட் தான் கனெக்ட் பண்ணி, 3 ரோ கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ இதுல வரக்கூடிய ஐசி, இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணி பாருங்க. நோட்ல தெளிவா உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். இதை பத்தி முழுமையா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப 2 நெட்வொர்க் செக்ஷன் மாதிரி இருக்கு. ஐசி பிஏனா பவர் ஆம்பிளி பேர் சொல்லுவாங்க. இதுல 2 ஐசி இருக்கு. இது எதுக்குரிய ஐசி அப்படின்றது நான் தெளிவா வழக்கமா சொல்றேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இதுலயே தெளிவா கொடுக்கல, அவங்க நம்பர்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம போர்ட்ல, அடுத்த போர்ட்ல பார்க்க போறோம். இதுலயும் பாருங்க, இந்த நம்பர்ஸே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நெட்வொர்க் ஐசி, இது ஒண்ணு. அதுல இந்த சைடு பாருங்க, இதுவும் நெட்வொர்க் ஐசி, இதுவும் நெட்வொர்க் ஐசி. அது மட்டும் இல்ல, இது ஏபிடி சர்க்கியூட் சொல்லுவாங்க. 2 ஏபிடி சர்க்கியூட் இருக்கு. நான் 5G போனா இருக்கிறதுனால 2 ஏபிடி சர்க்கியூட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த ஐசி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம இப்போ வந்து நம்ம ஆண்டனா கனெக்டர் பாத்தீங்களா, லைன் வந்து 3 சொல்லியிருந்தேன் நானு. அதாவது 3 லைனுமே கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு லைன் வந்து பிளஸ் லைன், சிங்கிள் பாஸ் பண்ற லைன். அதே மாதிரிதான் இந்த 3 கனெக்டருமே அப்படி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3மே கிரவுண்ட், இது 3மே கிரவுண்ட். இது எங்க இருந்து வரும், 3 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சிசி போர்ட்ல இருந்து வரும். அப்போ 3 ரோப் இதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க, ஆண்டனா ரோப் இதுல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனா பேட்ல இருந்து வந்து லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரோப் கனெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த லைன் நேரா பிளஸ்னா இந்த பிளஸ் இந்த பக்கம் ஃபாலோ பண்ணி சம்பந்தப்பட்ட ஐசிக்கு போய் சேரும். 2 லைனுமே கிரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் பாருங்க, 2 லைன் கிரவுண்ட் இருக்கு, 2 லைன் பிளஸ் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த 5Gக்கு தனியா பாருங்க, அதுக்கும் அதே மாதிரி தான் 2 லைன் கிரவுண்ட் இருக்கும், 2 லைன் பிளஸ் லைன் இருக்கும். இப்போ இதுல இருக்க ஒவ்வொரு ஐசியை பத்தி நான் தனித்தனியா சொல்ல, நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம டபிள்யூடிஆர் ஐசி, எஸ்சிஆர் ஐசி, இல்ல ஆர்எஃப்ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த போன்ல வந்து ஆர்எஃப்ஐசி போட்டிருக்காங்க. இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5Gக்கு மட்டும் வரக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்எஃப்ஐசி இது. இது 2G 3G 4G 5Gக்கு வரக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்எஃப்ஐசி இது. அதே மாதிரி 5Gக்கும் தனித்தனியா ஐசி கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஐசியுமே நம்பர்ஸ் நோட் பண்ணி வைங்க. ஃபுல்லா வீடியோ போடும்போது தெளிவா இதோட பின் டீடைலும், இது எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற விஷயத்த நம்ம தெளிவா உங்களுக்கு வீடியோ முழுமையா காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐசிக்குமே தனித்தனியா நம்பர்ஸ் இருக்கும். நம்பரை தெளிவா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப மெயினா பார்க்க போறது வந்து 2G ஐசியை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ஆண்டனா கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா கீழே ரோப்ல இருந்து வரக்கூடிய லைன் வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகும். இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் வந்து பாத்தீங்கன்னா 2 ஐசி கனெக்ட் ஆகும். இதுல 2G 3G 4G இந்த ரெண்டுக்குமே இந்த ஐசி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஐசி அதே மாதிரி இதோட கனெக்ஷன் இதுல மட்டும் இல்லாமல் பாருங்க, இந்த கனெக்ஷன் நெக்ஸ்ட் என்ன 2 லைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது எல்லாத்துக்குமே சுவிட்சிங் பண்ணக்கூடிய ஐசிஸ் எல்லாம் இருக்கும். நான் டேரக்டா உங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்காக நம்ம டேரக்டா உங்களுக்கு ஆண்டனால இருந்து கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2Gக்குன்னு தனியா ஒரு சர்க்கியூட் ஆண்டனா லைன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம டேரக்டா ஆண்டனா கொடுத்துருப்பாங்க போர்ட்ல. அதுல இருந்து கனெக்ட் ஆகி நேரா இங்க வர லைன் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மெயின் ஐசி தான். இந்த ஐசி தான் 2G 3G ஒர்க் பண்ணக்கூடிய ஐசி. 2G ஒர்க் ஆகல அப்படின்னா மெயின் இந்த ஐசி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி 4G ஒர்க் ஆகல, 3G ஒர்க் ஆகலன்னா இந்த ஐசி நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த மேல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லுங்க, 2 ஐசிக்கு நம்பர் கொடுக்கணும்னு சொன்னேன். இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்குமே டேரக்டா தனித்தனியா ரோட் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இதுல டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஆர்எஸ் எம்ஐஎம்ஓன்னு சொல்லுவாங்க. டைவர்சிட்டி ரிசீவர் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு டைவர்சிட்டி ரிசீவர் மல்டி இன்புட் மல்டி அவுட்புட் சொல்லுவாங்க. அதாவது இதுல வந்து டிஆர்எஸ் பிஆர்எஸ் டிஆர்எஸ் சொல்லி 3 விஷயம் யூஸ் பண்ணிருக்காங்க.
தெளிவா நம்ம கிளாஸ்ல தெளிவா நம்ம இதை பத்தி ஏன் எப்படி கொடுத்துருக்காங்க, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிற விஷயத்த நம்ம தெளிவா பார்ப்போம். இது எல்லாமே 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐசிஸ். இதெல்லாம் இது தனியாவே டவர் லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5G நெட்வொர்க் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல PRX போட்டிருப்பாங்க, பிரைமரி ரிசீவர்னு சொல்லுவாங்க. இது மல்டி இன்புட் மல்டி அவுட்புட். இதுல 2 வகையான வேலைகள் செய்யும். சிக்னல் அனுப்புறது ஸ்பீடாவும் டவுன்லோட் பண்றதுக்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் 5G ஸ்பீடா இருக்கிறதுக்கு இந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஐசி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த லைன் நெக்ஸ்ட் இதுல மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பாருங்க 2 ஐசி தனியா 5G தனி ஐசி கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாத்துக்குமே பாருங்க VPA1 போட்டிருக்க ஒண்ணு, அடுத்து VPA1 போட்டிருப்பேன். 2 சர்க்கியூட்டுக்குள்ள வந்து அதை வோல்டேஜ் பவர் ஆம்பிளிஃபையர் சொல்லுவாங்க. இந்த 2 ஐசிக்குமே அதாவது VPA0 சரி 1 சரி வேற எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னா ஏபிடி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஏபிடி சர்க்கியூட் நெட்வொர்க் செக்ஷனுக்கு மெயினா வந்து 4G 5G சப்ளை தரக்கூடிய ஐசி இது. இந்த ஐசி வழியா நம்மளுக்கு வந்து அதாவது 4Gன்னு சொல்லி VPA1ன்றது 4G சப்ளை தரக்கூடிய வோல்டேஜ் தரக்கூடிய ஐசி, பவர் சப்ளை ஐசி இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏபிடி VPA0ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5G ஐசிக்கு சப்ளை தரக்கூடிய விஷயம். அப்ப இது மாதிரி ஒவ்வொரு ஐசிக்கு என்னென்ன மாதிரி சப்ளை வருது, எப்படி வேலை செய்யற விஷயத்த முழுமையா நம்ம கிளாஸ்ல மெயினா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோல இது A to Z விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்க போறோம். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முழுமையா இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.